எல்லாம் சிரிப்பாங்களாமா. இந்த பானை வச்சு இந்த 5 விஷம் மோர் வச்சு நீ குழந்தைகளுக்கு பொழைக்க வைப்பியான்னு எங்கள் முஸ்லீம் கூட கிண்டல் அடிப்பாங்களாம். எங்கள் அப்பா நம்பி விற்றாருங்க, பொழைக்க வச்சாருங்க. நான் மறுபடியும் கொஞ்ச நாள் அந்த பக்கம் போயிட்டேன். மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை அது ஏறி அந்த ஆத்தா போய் மேலே ஏறி எங்களை வந்து இங்கே குறை வச்சிருச்சு. சக்தி உள்ள தாய்ங்க. நான் பாய் பொண்ணாக இருந்தாலும் எங்கள் குடும்பம் பொழைக்கிறது இந்த ஆத்தா நம்பி தான் நாங்கள் பொழைக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆத்தா நல்லா நம்புங்க. சக்தி உள்ள தாய், யாரையும் கை விடுறதில்ல. எல்லா பிரச்சனையுமே கை கொடுக்குறோம். உங்கள் நம்பிக்கை ஒன்று தான். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த ஆத்தா நிறைவேற்றுறான்னு ஏகப்பட்ட கடாயி, ஏகப்பட்ட கம்மஞ்சோறு, மோர், சாப்பாடு எல்லாருமே சாப்பாடு வந்துட்டே இருக்குது கண்ணி. இப்போ மாலை போடுறனால தான் இந்த மாதத்துல இல்லை. மற்ற நேரம் எல்லாம் எல்லாருமே அன்னம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க, கோடிக்கணக்காக பண்ணுறாங்க. எல்லாமே நகை நப்பு எல்லாம் போடுறாங்க. அந்த ஆத்தா சக்தி உள்ள சாமி. பண்ணாரி அம்மா முளைச்சி வந்த அம்மாங்க. அதெல்லாம் நம்பிக்கையாகி வர்றாங்க கண்ணி. மைசூர் ஸ்டேட்லேருந்து நிறைய வராங்க. எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறாளுங்க. அதிசயமாக தப்பாகவே போனதில்லை. நம்பி வந்த ஆத்தா கை விடாத போகல. எல்லாத்துக்கும் கை கொடுக்குறான். எல்லாம் பண்ணங்காட்டி தான் நாங்களாம் ஆச்சரியப்படுவோம். என்னங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் ஆத்தா, இவ்வளோ செல்வாக்கு பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் நம்பி அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற எங்களுக்கெல்லாம் பண்ணலேன்னு போதும். எங்களுக்கு நோய் நொடி இல்லாத அந்த ஆத்தா வச்சுருக்கிறேன். நான் கோடீஸ்வரி, நான் பெரிய பெரிய கோடீஸ்வரி. அந்த ஆத்தா வாசலே இருக்கிறேன். நான் முஸ்லீமாக பிறந்து ரோட்டில் வியாபாரம் பண்ணி என் குழந்தை குஞ்சுக்கு நான் காப்பாற்றுறேன். அது நம்புகிறேங்க அந்த அம்மாவை.